Hello children, I am your science miss here. Now we are going to see about the 4th standard science. Let we enter into the first term and our very first topic is my body. Now we saw some introduction about our my body. In this lesson we can learn our internal parts and external parts of our body. Let us recall some parts of our body. You may know so many parts, isn't it? Yes. Let's say some, yeah, heart, lungs, kidney, and head, nose, eyes, hand, finger, legs, stomach. These are all our body parts. They are all combined to form our body. In this table, some body parts are hidden. Can you spot them? Yeah. In the fourth row, N-O-S-E, nose, and fifth column we have E-A-R, ear, and last row H-E-A-D, head, and our last column starts at second row L-E-G, leg. Now we saw about our body can be classified into two types of organs. One is internal organs and another one is external organs. Those organs we can able to see. That organs are all called external organs. In our body, some parts are not able to see. Those parts are all called internal organs. First, there are some body parts we can see such as eyes, nose, ears, hands and legs that we can see. Such parts that we can see are called external organs. அதாவது ஐஸ், நோஸ், இயர்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே நம்மளால விசிபிளாக பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்குற பார்ட்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லலாம்னா எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். And then there are some body parts such as stomach, lungs and heart that are inside our body. We are unable to see them. These body parts are called internal organs. நம்ம பாடியில் ஒரு சில பாடி பார்ட்ஸ் எல்லாமே நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது. நம்ம பாடிக்குள்ளே ஹைடன் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லலாம்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் அப்படின்னா ஸ்டொமக், லங்ஸ், ஹார்ட், இது எல்லாமே நம்ம பாடிக்கு இன்சைடில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அது எல்லாமே நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது. அது எல்லாமே நம்ம எப்படி சொல்லலாம்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லெட் அஸ் லேர்ன் மோர் அபவுட் தீஸ் பார்ட்ஸ் நவ். இங்கே பார்த்த எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸை கீழே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we saw about brain. Brain is an important organ of our body and it is protected by the skull. It has three main parts, namely forebrain, midbrain and hindbrain. நம்ம பாடியில் இருக்கிறதுலே எது ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னா பிரெயின் தான். இஃப் our brain is not working, brain ஒர்க் ஆகலை அப்படின்னா the person may lead to death. அவங்களுக்கு பிரெயினே ஒர்க் ஆகலை அப்படின்ற போது அவங்க ஒன்று கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லைன்னா டெத் ஆகிற ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க. அந்த பிரெயின் எதால் ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்கல்லால் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இட் ஹாஸ் த்ரீ மெயின் பார்ட்ஸ், நேம்லி ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹிண்ட் பிரெயின். பிரெயின்ஸை த்ரீ பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹிண்ட் பிரெயின். Brain is the commanding center of our body
and it helps us to think and perform various action. Every action that we do, like moving, shaking our hands, sitting or walking, is possible only because of our brain. நம்ம பாடியில் இருக்கிற பிரெயின் தான் நம்ம செய்கிற வேலைக்கு எல்லாமே என்ன பண்ணுது, கமாண்ட்ஸ் கொடுக்குது. ஸோ பிரெயின் இஸ் கால்ட் த கமாண்டிங் சென்டர் ஆஃப் அவர் பாடி. நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும், நீ இதை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பிரெயின் வந்து நம்ம நர்வ்ஸ்கிட்டையும் நம்ம பாடிக்கிட்டையும் சொல்லும். டக்குன்னு நமக்கே இப்போ வந்து நமக்கு எங்கேயோ அடிபட்டிருக்கு அப்படின்னா, அங்கே ரத்தம் வருது அங்கே பாருன்ட்டு யார் சொல்கிறது? நம்ம பிரெயின் தான் கமாண்ட் கொடுக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ கமாண்டிங் சென்டர். அந்த பிரெயின் வந்து எல்லா கமாண்ட்ஸும் கொடுக்கறதுனால தான் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியுது, வாக் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், எல்லாமே பண்ண முடியும். The human brain weights is about 1.3 kg. நம்ம ஹியூமன் பிரெயினோட நார்மல் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.3 kg அளவு இருக்கும். Now try to answer. Do you say the answer of these questions? Yes. First one, dash is an internal organs. Internal organs na enna? நம்மளால விசிபிளாக பார்க்க முடியாத ஆர்கன்ஸை தான் இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். நம்மளால் நோஸை பார்க்க முடியாதா இல்லை பிரெயினை பார்க்க முடியாதா? பிரெயினை தான் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ த ஆன்சர் இஸ் பிரெயின். பிரெயின் இஸ் அன் இன்டர்னல் ஆர்கன். செகண்ட் ஒன், we can see the internal body parts. நம்மளால் இன்டர்னல் பாடி பார்ட்ஸை பார்க்க முடியுமா முடியாதா? இவங்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளால் விசிபிளாக அதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ த கிவன் கொஷின் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், we saw about the second part, lungs. Lungs are a pair of spongy sac-like organ located in the chest. lungs எங்கே ப்ரெசண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா செஸ்ட்டுக்கு இன்டீரியரில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். we have two lungs is located in near the chest. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லையா, இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த லங்ஸ். லங்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ப்ரீத் பண்ண முடியும். when we breathe in, we take in oxygen from air through the nose and pass it to the lungs. நம்ம ப்ரீத் வந்து உள்ளே எடுக்கும்போது நம்ம எதை எடுப்போம்னா ஆக்சிஜனை தான் இன்டேக் பண்ணுவோம். எங்கேருந்து? வெளியே ஏரில் இருந்து ஆக்சிஜனை இன்டேக் பண்ணுவோம். எது வழியாக இன்டேக் பண்ணுவோம்னா நோஸ் வழியாக த்ரூ லங்ஸ் வரைக்கும் போகும். நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்ம லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். the lungs expands, become big in the position. when we breathe in, our lungs expands, and when we breathe out, we give out carbon dioxide from the lungs through the nose into the air. the lungs contract in the position. நம்ம breathe out பண்ணும்போது லங்ஸில் இருந்து நோஸ் வழியாக கார்பன் டை ஆக்சைடை தான் breathe out பண்ணுவோம். இந்த breathe out ப்ராசஸ் நடக்கும்போது லங்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், சுருக்கம் அடையும். when we breathe in, our lungs gets expands. when we breathe out, and the lungs gets contract. now let us play. இப்போ எப்படி நம்ம breathe out பண்ணுறோம், breathe in பண்ணுறோம் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். blow the balloon. what do you see? இப்போது ஒரு பலூன் கொடுக்குறாங்க. அந்த பலூனை வந்து நீ ஊதுற அப்படின்னா அந்த பலூன் என்ன ஆகும்? பெருசாகும் இல்லையா? அப்போது உள்ள ஏர்ஸ் இருக்கும்போது பலூன் என்ன ஆகுது? பெருசாகுது. த சேம் வே, அதே மாதிரி தான் நீ ப்ரீத் இன் பண்ணும்போது லங்ஸ் எப்படி ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். லைக் திஸ், when we breathe in, the lungs become bigger. இதே மாதிரி தான் நம்ம லங்ஸும் பிக் ஆகும். if you let the air out from the balloon, அந்த பலூனில் இருக்கிற ஏரை நீ வந்து ரிலீஸ் பண்ணிட்ட அப்படின்னா பலூன் என்ன ஆகிடும்? கான்ட்ராக்ட் ஆகி சுருங்கிடும். ஆமாம் தானே? எஸ், லைக் திஸ்
when we breathe out air the lungs become smaller. இதே சேம் வேலை நீ இருக்கிற ஏர் எல்லாம் breathe out பண்ண அப்படின்னா உன்னுடைய lungs என்ன ஆகிடும், ஸ்மால் ஆகிடும். The lungs act like two balloons inside our chest. As we draw air into the breath system, the lungs get bigger as they are filled with air. When you breathe out, air get pushed out of the lungs and they get smaller. நம்ம லங்ஸ் மாதிரியே தான் இந்த பலூன்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு உள்ள 2 பலூன் சாக் இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஒன் வந்து ப்ரீத் அவுட் பண்ணும்போது லங்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிடுது, அண்ட் another breathe in பண்ணும்போது lungs gets bigger. Next, third organ is stomach. Stomach is a J-shaped bag found below the lungs. It breaks down food items and gives us energy. It contains special juice to break down the food into energy. ஸ்டொமக்ன்றது ஒரு ஜே ஷேப்டு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா நம்மளோட 2 லங்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த லங்ஸ்க்கு கீழே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸ்டொமக்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டேக் பண்ணுற ஃபுட்டை எல்லாமே நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இதனோட ஒர்க்கு. அப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சம் ஸ்பெஷல் ஜூஸஸ் தேவை. அது வந்து இந்த ஸ்டொமக்லே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. Okay students, this session will be over. We will meet you on next class. Thank you. Thanks for watching this video.